எனக்காய் கதரும் எந்தன் இயேசு நல்லவரே. கஷ்டங்களில் என் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் என் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். எனக்காய் கதரும் எந்தன் இயேசு நல்லவரே. எனக்காய் கதரும் எந்தன் இயேசு நல்லவரே. கஷ்டங்களில் என் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் என் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். நான் போன வாரமே சொன்னேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை கல்வாரி பாடல், கல்வாரி ஆராதனை, கல்வாரி சம்பந்தமான செய்திகள் தான் இருக்கும் இனி வரப்போகிற நாட்களில். அந்த ஞாயிற்றுக்கிழமை தொடர் செய்தியை நம்ம அடுத்த வாரத்திலிருந்து நம்ம நடத்துவோம். இன்றைக்கு ஆண்டவர் என் மனதில் போட்ட காரியங்களின் என்னுடைய ஒரு பகுதியை இந்த வாரமும் தொடர்ந்து கர்த்தருடைய சுத்தமான அடுத்த கர்த்தருடைய பந்தி வரும் பொழுது இந்த செய்திகளை அப்படியே நாம் தொடரப் போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். பிதாவினுடைய வலது பார்சத்தில் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக அவர் அமர்ந்திருக்கிறார் என்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கி இதை இஸ்ரவேல் குடும்பத்தார் அறிவீர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. எனினும் அவர் முழு உலகத்துக்கும் அரசாளுகிற ராஜாவாக தமது சிங்காசனத்தை இன்னும் அவர் ஸ்தாபிக்கல. சபையாகிய மணவாட்டியை இரகசிய வருகையில் எடுத்துக்கொண்டு புதிய எருசலேமின் மணவாட்டியாக 7 வருட கல்யாண விருந்துகளை கொடுத்து அதன் பின்பு முழு உலகமும் காணத்தக்க வண்ணம் இந்த பூமிக்கு பகிரங்கமாய் இறங்கி வருவார். அந்த வருகைத்தான் அவர் சீனாய் அந்த ஒலிவ மலையில் வந்து இறங்குவார் என்ற அந்த பகிரங்க வருகை. உலக மக்கள் எல்லாரும் அவர் பகிரங்கமாய் வருவதை காணத்தக்கதாக அவர் வருவார். அப்போது தம் சிரசிலே பொற்கிரீடம் அணிந்து தமது வலது கரத்தில் நீதி உள்ள செங்கோலை பிடித்து சிங்காசனத்தில் அமர்ந்து 1000 வருடங்கள் இந்த உலகத்தை அவர் அரசாள்வார் என்கிற செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு அவர் வலது வாசத்தில் உட்கார்ந்திருந்தாலும் அவர் இன்னும் முழுமையாக அந்த ராஜாவுக்குரிய தோற்றத்தோடு அவர் இன்னும் இல்லை. சோத்தரிக்கிறோம். ஏன்னா ஏசாயா 32:1-3 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இதோ ஒரு ராஜா நீதியாய் அரசாள்வார், பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அப்பொழுது காண்கிறவருடைய கண்கள் மங்களாயிராது, கேட்கிறவருடைய செவிகள் கவனித்தே இருக்கும். இதெல்லாம் 1000 வருட அரசாட்சியிலே இனி வரப்போகிற நாட்களில் நடக்கப் போகிறவைகளை இந்த வசனம் சொல்லுகிறது. இப்போ இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்று அநேக கிறிஸ்தவர்களும் இன்னும் சொல்ல போனால் ஊழியக்காரர்களும் உயிர்த்தெழுந்த இயேசுவை கிரீடம் சூடின ராஜாவாக பார்க்கிறார்களே தவிர
சிலுவையில் தொங்குகிற இயேசுவாக தியானிக்கவும் அதை யோசிக்கவும் மறந்து போகிறார்கள். அவர் ராஜா ராஜான்னு சொல்லி நாம் அவரை பாடுவது ஆராதிப்பது தவறல்ல, அது மட்டுமே நாம் செய்து விடுகிறோம். அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவர் இப்பொழுது சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று அந்த தரிசனமே இருக்குமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சற்று இடர்பாடுகள் உண்டாகும். அவரை சிலுவையில் அறையப்பட்ட, பாடுபட்ட, ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவாக அடிக்கடி தியானியாமல் இருப்பது அநேகருடைய வீழ்ச்சிக்கு அது காரணமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள் ஆனேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி தரிசித்தான் என்று நான் உங்களுக்கு சொல்வேனானால், வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்தை கவனிக்கணும். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். வெளிப்படுத்தல் 5:6 பாருங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்கிறதை காண்கிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். Please listen the word. அவர் பரலோகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது கிரீடம் சூடின ராஜாவாக இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார் என்பதாக யோவான் தரிசனமாய் பார்க்கவில்லை. யோவான் ஆண்டவரை பிரத்யட்சமாய் தரிசிக்கும் பொழுது 6ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகளாம். 7வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த ஆட்டுக்குட்டியானவரை குறித்து அவர் சொல்லும் பொழுது, இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி அந்த சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்கிறதை காண்கிறேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியான இயேசு. சத்தமா சொல்லுங்க, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு. இங்க பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு யூதா கோத்திரத்து சிங்கம் தான். அதாவது யூதா கோத்திரம் என்பது ராஜாக்கள் பிறந்த கோத்திரம், அதனால யூதா கோத்திரத்து சிங்கம்னு சொல்லப்படுது. யூதா கோத்திரம்னா ராஜாக்கள் பிறந்த கோத்திரம், அது சிங்கம்னா காட்டுகளுக்கு ராஜா சிங்கம் தான் என்ற தாவீதின் வேர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் வேர்னா ராஜாவுக்கு பிறந்த ராஜான்னு அர்த்தம். சோத்திரம். இப்படி விளக்கங்களை சொல்லிட்டு போலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் போது மத்தேயு 1:6 சொல்லுது, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா சாலமோனை பெற்றான் அப்படின்னு இருக்குது. தாவீதை பெற்றான், தாவீது ராஜா, அந்த கோத்திரத்தில் வந்தவர் தான் இயேசு. மத்தேயு 2:2 சொல்லுது, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்படி பிறக்கும் போது அந்த யூதா கோத்திரத்தில் அவர் பிறந்தாலும், ஆனா இன்று இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால், உங்கள் கண்களுக்குள்ளே அந்த காட்சி வருமானால், ஆண்டவரே இப்பொழுது நீர் பரலோகத்தில் எப்படிப்பட்டவரா இருக்கிறீர் என்கிற அந்த கண்கள் உங்களுக்கு திறக்கப்படுமானால், யோவான் சொல்லுகிறார், இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கிறதை கண்டேன். அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அதெல்லாம் என்னங்க, ஒரு கறி கடைக்கு போங்க, ஒரு ஆட்டை அடிச்சு தொங்க விடுவான், அப்படியே அந்த ஆட்டினுடைய உடம்புல இருந்து ரத்தம் கீழே சொட்டு சொட்டா ஊத்திட்டு இருக்கும். ஏன்னா அதை இப்பதான் அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டினா என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் அவர் ரத்தம் சிந்தின ஆண்டவராக இல்லை, இன்றைக்கும் ரத்தம் சிந்துகிற அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற உங்கள் கண்கள் திறக்கப்படுமானால், இந்த கால வேளையில உங்கள் கண்கள் பரலோக தரிசனத்தை காணுமானால், நாங்களும் நீங்களும் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் சிங்காசனத்தின் நடுவிலே, மூப்பர்களின் நடுவிலே, 4 ஜீவன்களுக்கு நடுவிலே
கல்வாரியிலே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் அப்போஸ்தலனுக்கு அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியாக தன்னை காண்பிக்கிறார். உங்களுக்கு அப்படி காண்பிக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற தரிசனங்கள் அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில வருகிறதா? கல்வாரி தரிசனங்கள் உங்கள் வாழ்க்கையில அடிக்கடி வருகிறதா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவாக, உனக்காக எனக்காக ரத்தம் சிந்துகிற இயேசுவாக அந்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில அடிக்கடி வருகிறதா? வாலிப தம்பி உனக்கு வருகிறதா? வாலிப தங்கச்சி உனக்கு வருதா? பிரதர் உனக்கு வருதா? அந்த கல்வாரி தரிசனம் அடிக்கடி வருமானால் உன் ஜெப வாழ்க்கை அதிகரிக்கும், உன் பரிசுத்தம் அதிகரிக்கும், நீ நீதி செய்கிற வாழ்க்கை அதிகரிக்கும், கர்த்தரை தேடுவது அதிகரிக்கும், வேதம் வாசிக்க அதிகரிக்கும், பக்தி அதிகரிக்கும், பரிசுத்தம் அதிகரிக்கும், அவருக்கு செய்கிற ஊழியம் அதிகரிக்கும். உனக்கு கல்வாரியின் தரிசனம் அடிக்கடி இல்லாததினாலே துணிகரம் கொண்டவனாய் நீ காணப்படுகிறாய். ஒரு அலட்சிய போக்கு, ஒரு நிர்விசாரம். பிறகு பார்த்து கொள்ளலாம். எனக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆண்டவர் என்கிற தரிசனம் உனக்கு இல்லாததினாலே தான் நீ விழுந்து விழுந்து போகிறாய். தேவனுடைய பிள்ளைகளே, கிரீடம் சூடின ராஜாவாக இயேசுவை தரிசிப்பது நல்லதுதான். அந்த தியானம் எதிர்காலத்திற்குரிய தியானம். அவரை ராஜாவாக தரிசிப்பது எதிர்காலத்திற்குரிய தியானம். ஆனால் நிகழ்காலத்தில், இந்த பூமியிலே, பாவ பூமியிலே வாழுகிற இந்த நிகழ்காலத்தில் நமக்கு இருக்க வேண்டிய தியானம் கல்வாரியிலே எனக்காக, என் பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக, என் மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்கிற தியானம். அது நிகழ்காலத்துக்குரிய தியானம். அதை நீங்க விட்டுறக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுடைய கண்களில் அந்த தரிசனம் வர வேண்டாமா? அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். கலாத்திய சபைக்கு பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் சபைக்கு சொல்லும் போது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? 3 வார்த்தையை சொல்ற அந்த சபையை பார்த்து. புத்தி இல்லாத சபையே, 2வது சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத சபையே, 3வது மயக்கத்தில் இருக்கிற சபையே. சில விசுவாசிகள் பாருங்க, அது ஒரு விதமான பாவ மயக்கத்தில் இருக்கும். சத்தியம் சொன்னா புரியாது, வசனம் சொன்னா புரியாது, சபையில வந்து செய்தியை கேட்டு அந்த செய்தி எதுவுமே உள்ள போவாது. அவன் ஏற்கனவே பிசாசு அவனை மயக்கி வச்சிருக்கிறான். அவன் சர்ச்சுக்குள்ள வரும்போதே ஒரு விதமான போதையில தான் உள்ள வந்து உட்கார்றான். சத்தியம் உள்ள போல, வசனம் உள்ள போல, அடிக்கடி செல்போனை எடுத்து நோண்டுவான், பாப்பான். ஊழியக்காரங்க பின்னாடி மறைஞ்சு உட்கார பாப்பான். சபைக்குள்ள உட்கார்ந்திருப்பானா, கர்த்தருக்குள்ள உட்கார்ந்திருக்க மாட்டான். ஒரு வார்த்தை கூட அவன் இருதயத்துக்குள்ள போகாதே. அந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தை இப்படி வருதேன்னு அவன் உணரவும் போறதில்லை. அவன் சபைக்குள்ள வந்து அந்த 2.5 மணி நேரமும் ஏதோ ஒரு பார்க்கில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியா உட்கார்ந்துருப்பான். அந்த ஃபீல் இருக்காது, அந்த உணர்வே இருக்காது. கர்த்தர் இப்படி சொல்றாரே, இப்படி பேசுறாரே, இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாரு, அதை குறித்த எந்த உணர்வு இல்லாம மயக்கத்தில் இருப்பான். மயக்கம். 2வது புத்தி இருக்காது, வசனத்தை புரிந்து கொள்கிற புத்தி இருக்காது. சினிமாகாரன் சொல்றது அவனுக்கு தெரியும், சொந்தக்காரன் சொல்றது தெரியும், துன்மார்க்கன் சொல்றது அவனுக்கு தெரியும், உலகத்தான் பேசுற ரெட்ட அர்த்தம் அவனுக்கு தெரியும், உலகத்தான் பேசுகிற சூசக அர்த்தம் தெரியும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை மட்டும் அவனுக்கு புரியாது, கர்த்தருடைய வார்த்தை மட்டும் அவனுக்கு தெரியாது. கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்கிற விஷயத்தில் அவன் புத்தி இல்லாதவன் ஒருவனா இருப்பான். 2வது, அவன் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மாட்டான், சபை விஷயத்தில் கீழ்ப்படிய மாட்டான், ஊழியக்காரருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், ஆவியானுடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான்னு சொல்லி காட்டமாய் கலாத்திய சபைக்கு பவுல் சொல்லிட்டு சொல்றாரு. ஏன் தெரியுமா நீ இப்படிலாம் இருக்கிறன்னு சொல்லி சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பு பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே.
கடந்த காலத்தை பற்றி அந்த விசுவாசிக்க சொல்றான். உன் கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது? நீ கண்ணை மூடி ஜெபம் பண்ணாலே, நீ கண்ணை மூடி ஆராய்ச்சாலே, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, அந்த கல்வாரி தரிசனத்தோடு கூட நீ இருந்தாயே. அந்த கல்வாரி தரிசனம் அடிக்கடி உன் ஜெப ஜீவியத்தில் வருமே. ஆனா இன்னைக்கு அந்த கல்வாரி தரிசனத்தை இழந்திருக்கிறதுனாலே நீ புத்தி இல்லாதவனாக, மயக்கமுள்ளவனாக, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கிறாய் என்று பவுல் அன்றைக்கு கலாத்திய சபையோடு பேசினது போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. செக் அவுட் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஒரு காலத்துல கண்ணை மூடினாலே அந்த கல்வாரி காட்சியை கண்டு தாரத்தாரையா உன் கண்ணில் இந்த கண்ணீர் வடிஞ்சது. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு நீ அழுத. எப்படியோ கலந்த நானு ஆண்டவர் என்னை எப்படி மாத்தினார்னு சொல்லி அந்த கல்வாரி தரிசனத்தை கண்டு கண்டு நீ அழுத. ஆனா இன்னைக்கு உன் கண்ணுக்கு முன்னாடி கல்வாரி வரல, தரிசனம் வரல, சிலுவையில் அறையப்பட்ட உனக்காக பாடுபட்ட இயேசு வரல. யார் யாரோ வராங்க, ஏதேதோ சிந்தனை வருது. ஏதேதோ சிந்தனையோடு சபைக்கு வந்து ஏதேதோ சிந்தனையோட ஆராதனை முடித்து வீட்டுக்கு நீ ஒரு பயணமற்றவனுமா இருக்கிறாய். இன்றைக்கு இந்த கால வேளையில் கர்த்தருடைய பந்தியில அவர் சரீரம் ரத்தம்னு சொல்லி எடுக்க வந்திருக்கிறிய அந்த அந்த காட்சி உனக்கு தெரியுதா? அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் தெரிகிறாரா? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்டார் அல்ல. இன்றைக்கும் உன் கண்ணை திறந்து பாரு. உன் ஆவிக்குரிய கண்ணை கர்த்தர் ஒரு விசையா திறக்கணும். அந்த கண்ணை அந்த ஆண்டவர் அன்றைக்கு யோவானுக்கு அந்த கண்களை திறந்த மாதிரி எனக்கும் அந்த கண்ணை திறக்கணும்னு விரும்புறியா? நீ கைகளை தட்டி, ஆண்டவரே, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, ஹல்லேலூயா, இதோ நாங்கள் உம்மை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாட்டுக்காரன் பாருங்க, எஃப் மைனர் பாருங்க, அந்த 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 ஆதிகால பரிசுத்தவான்கள் அதெல்லாம் உணர்ந்ததுனால தானே அப்படி பாடலை எழுதுறாங்க. ஹல்லேலூயா. எருகிறா தள்ளாடி தவழ்ந்து கலை போடே என் இயேசு குருசை சுமந்து, என் இயேசு கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகிறா. கைகளை உயர்த்தி ஏறுகிறா, தள்ளாடி தவழ்ந்து கலை போடே என் இயேசு குருசை சுமந்தே. சத்தமா, என் இயேசு கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகிறா. இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டா. இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டா. நேசிக்கிறாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குருசெடுத்து. நேசிக்கிறாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குருசெடுத்து. கைய உயர்த்தே, கல்லா கை வலிக்குதா உங்களுக்கு? கலை போடே என் நேச குருசை சுமந்து. ஹல்லேலூயா. என் நேச கொல்கதா மலையின் மேல் நட
உனக்காக தள்ளாடி தவழ்ந்து தலை போடே என் நேசர் குருசை சுமந்து என் நேசர் கொள்கலா மலையின் மேல் நடந்தே இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் நான் பேசுறேன். அந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் யார்? அவர் என்ன செய்கிறார்? எனக்கு முதலாவது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியானவர். அந்த பாயிண்ட மட்டும் இன்னைக்கு நான் தியானிச்சு நம்ம முடிக்கலாம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியானவர். யோவான் 1:29 வசனத்தை பாருங்கள். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறான், நோட்டீஸ் பண்ண வைக்கிறான், எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறான். இயேசு தன்னிடத்தில் வருகிற பொழுது எல்லாரும் கேட்கத்தக்கதாக யோவான் ஸ்நானகன் சத்தமாய் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:36 பாருங்க. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இன்று நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான தியானம் என்னவென்றால், நம் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு சிலுவையிலே தொங்கும் போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்கிற ஒரு தியானம் நமக்கு இருக்க வேண்டும். என்னுடைய பாவங்களை, என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய சாபங்களை, என்னுடைய வேதனைகளை, என்னுடைய அவமானங்களை, என்னுடைய பிரச்சனைகளை, என்னுடைய கஷ்டங்களை, என்னுடைய கண்ணீர்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியானவர். அதெல்லாம் எனக்குரிய காரியத்தெல்லாம் நீங்களும் நானும் சுமந்து இருப்போமானால் செத்தே ஒளிஞ்சிருப்போம். இன்னைக்கு ஜீவனோடு நீயும் நான் இந்த சபையில உட்கார்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. நமக்கு பதிலாக இன்னொருவர் அதை சுமந்ததினாலே, நாம் சுமக்க வேண்டிய அந்த பாரத்தை இன்னொருவர் சுமந்ததினாலே தான் இன்னைக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் இருக்குது. அதுல முதல்ல புரிஞ்சுக்குங்க, ஏசு இல்லைன்னா நம்ம குடும்பம் நடுத்தருவுக்கு வந்திருக்கோம். ஏசு இல்லைன்னா நத்தம் புறம்போக்கா இருந்திருப்போம். ஏசு இல்லைன்னா அட்ரஸ் இல்லாம போயிருப்போம். ஏசு இல்லைன்னா படிச்சே இருக்க மாட்டோம், உயர்ந்தே இருக்க மாட்டோம், வாழ்ந்தே இருக்க மாட்டோம், நல்லா இருக்கவே மாட்டோம். நாத்தத்திலையும் உளையான சேட்லையும் இருளையும் சோத்திருக்கிறோம். அழுதே வேதனை பட்டுப்பட்டே செத்து ஒளிஞ்சிருப்போம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்மளை இப்படி வச்சிருக்கிறார்னு சொன்னா என்ன? கையை தட்டு, என்ன எனக்காக என் பாவத்தை, என் வேதனையை, என் கஷ்டத்தை அவர் சுமந்து தீர்த்த. வெறும் சுமந்தது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து நான் சுமக்க கூடாதபடி அவரே சுமந்து அதை தீர்த்தார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் தன்னை நோக்கி இயேசு வருவதைக் கண்டு தன் சீஷர்களுக்கு, தன்னோடு கூட இருந்தவர்களுக்கு அறிமுகம் செய்கிறான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இந்த யோவான் ஸ்நானகன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே, அதுவரைக்கும் யோவான் ஸ்நானகனின் சீஷனாய் இருந்த அநேகர் யோவான் ஸ்நானகனை விட்டு இந்த இயேசுவை பின் செல்ல ஆரம்பித்தார்கள். ஓ, இவர்தான் வரப்போகிற மெசியா என்று சொன்னார்களே, பாவத்தை சுமந்து தீர்ப்பார்னு சொன்னாங்களே, அது இவர்தானா என்று யோவான் ஸ்நானகனை விட்டு இயேசுவுக்கு பின்னாக செல்லுகிறவர்களாக மாறினார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு முழுவதுமே மனிதன் பாவம் செய்த பாவத்துக்கு தண்டனையாக சாபங்களும் வியாதிகளும் வேதனைகளும் மரணங்களும் கொடுக்கப்பட்டது பழைய காலம்.
பழைய ஏற்பாட்டு காலம். இந்த வார்த்தையை சொல்கிறார்ல, பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறார்ல, அந்த நிமிஷம் வரைக்குமே பாவம் செய்கிற ஒவ்வொருவனுக்குமே பாவத்துக்கு தண்டனையாக சாபம், வேதனை, மரணம், கண்ணீர், அவஸ்தை எல்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த காலம். அப்போ ஐயோ, பாவத்தினுடைய தண்டனைக்கு பரிகாரம் பண்ணும்படி ஒரு தெய்வம் வந்திருக்கிறாரா, அது அவர்களுக்கு பெரிய விதமாக இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு அதனுடைய வேல்யூவேஷன் தெரியாது. பாவம் செய்கிறோம், ஏசப்பா அவங்க ரத்தத்தினால என்னை கழுவுன்னு ரொம்ப ஈஸியாக போயிடுறனால ரொம்ப திமிர் கொழுப்படுத்த ஆடுறோம். நம்ம இல்லாட்டி நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் நாம் தண்டனை அனுபவிக்கணும், கதை முடிஞ்சு போயிருக்கும் சார். அதனால தான் தாவீது கூட சொல்கிறான், என் அக்கிரமங்களை நினையாதிருக்கிற தேவரீர் உமக்கு ஒப்பானவர் யார்? அவர் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் நினைவில் கொண்டிருப்பார், ஆனால் யார் நிலைத்து நிற்க முடியும்? காயின் தன்னுடைய பாவத்திற்கான தண்டனையை பெற்ற பொழுது காயின் கர்த்தரை நோக்கி கதறினான். நான் பல முறை அந்த வார்த்தை கேட்டு அழுதுருக்கேன். தோத்திரம், பாவம் செஞ்சிட்டான், ஒரு கோபம் வந்துடுது, பொறாமை, கோபத்தினால தம்பிக்காரனை கொலை பண்ணிட்டான். சில நேரம் கத்தி எடுத்து குத்தலையை ஒழிய, காயினை போல எவ்வளவு மனதளவில் அவன் செத்து ஒழிய மாட்டான், அவன் கை எடுக்க மாட்டான் ஆண்டவர் அப்படின்னு காயினை விட எவ்வளவு மதப்பான நம்ம பேசியிருக்கிறோம். இதே ஒரு வேளை புதிய பழைய ஏற்பாட்டு காலமாக இருந்தால் வெட்டி தீர்க்கப்பட வேண்டியவர்கள் நாம். காயின் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிட்டான், அது பழைய ஏற்பாட்டு காலம். பாவத்துக்குரிய தண்டனை வரும் அல்லவா? அவன் கதறி சொன்ன ஒரு வார்த்தை இருக்குதே, சோத்திரம், ஆதியாகமம் 4:11 அவன் சொல்றான், நான் பூமியிலே நிலையற்றவனாய் இருப்பேனே, என்னை காண்கிறவர்கள் என்னை கொள்ளுவார்களே, பூமியிலே நான் நிலையற்றவனாய் அலைகிறவனாய் இருப்பேனே. சோத்திரிக்கிறோம். ஆதியாகமம் 4:14 பாருங்க, பூமியில நான் நிலையற்றவனாய் இருப்பேன். அதான் அவன் கதறல். பாவத்துக்குரிய தண்டனை எவ்வளவு பயங்கரம்னு பாருங்க. பிரதான ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரரை பாருங்க, ஆசாரியன் பிள்ளைய தான். ஆரோனுக்கு 4 பிள்ளைங்க இருந்தாங்க, அபியும், நாதாப், எலியாசார், இத்தாமார்னு 4 ஆம்பளை பசங்க ஆரோனுக்கு இருந்தாங்க. ஆரோன் பிரதான ஆசாரியன். அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவர்கள். ஒரு நாள் ஆரோனின் குமாரர்கள் ஆராதனை நடத்த அவர்கள் கூடாரத்துக்குள் வந்தபோது தேவன் எதிர்பார்க்காத தெய்வீக பரிசுத்த அளவு அவர்களுக்குள் குறைவா இருந்தது. போதுமான பரிசுத்தம் ஆரோனின் குமாரர்களுக்கு இல்லை. கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினி உள்ள கொண்டு வந்தாங்க சர்ச்சுக்குள்ள. என்னாகமம் 3:4 சொல்லுகிறது, நாதாபும் அபியும் சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்த போது கர்த்தருடைய சந்நிதியிலே செத்து விழுந்தார்கள். அது பழைய ஏற்பாட்டு காலம் சார். பாவ மன்னிப்பு இல்லாத காலத்தில் என்ன பயங்கரம் பாருங்க, செத்து கீழே விழுந்தாங்க. ஆசாரியனாகிய ஆரோனுக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிடுச்சு. 2 பிள்ளை செத்துட்டானே, மூத்தவனும் செத்துட்டான், 2வது பையனும் செத்துட்டான். அவனுக்கு இன்னும் 2 குமாரர்கள் இருக்கிறாங்க, எலியாசார், இத்தாமார்னு இருக்கிறாங்க. ஆலயத்துக்குள்ளே பிரவேசிச்சா அவங்களும் மரித்து போயிடுவார்களோ, ஒருவேளை நானும் மரித்து போய்விடுவேன் என்கிற ஒரு பயமும் திகிலும் உண்டாயிற்று. அப்படி பைபிள் சொல்லுது. இப்ப கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, இப்ப ஆரோன ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போவானான்னு சொல்ல, போன அவனு சாவான். அவனுடைய 2 பிள்ளைகளையும் போவானான்னு சொல்லு, போன அவனு சாவான். அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆகவே இந்த பாவத்திற்கு நிவர்த்தி செய்யப்படணும். நிவர்த்தி செஞ்சா தான் உள்ள போக முடியும், இல்லாட்டா முழு சபைக்கு வேதனையும் வாதையும் வந்துரும்னு பேசுறாரு. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம். அந்த காலம் இந்த காலமா இருந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நேரம் அதோடைய பயங்கரம் தெரிய மாட்டேனுது. அதுக்கு ஆண்டவர் சில விஷயத்தெல்லாம் சொல்றார். நான் வேகமாக அந்த ஒரு வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன், சோதரிங்க புரிந்து கொள்ளுங்கள். யாத்திராகமும் மன்னிக்கவும் லேவியராகமும் 16ஆம் அதிகாரம் 7லிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் 7 பாருங்க. அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களை கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே நிறுத்தி, அந்த பாவத்திற்கான பரிகாரமா ஆண்டவர் செய்ய சொல்றார். இதெல்லாம் 2 வெள்ளாட்டு கடாக்களை கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே நிறுத்தி
8வது வசனம், அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களை குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டையும் போட்டு 9ஆம் வசனம், கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி. 2 ஆட்டை கொண்டு வரணும். அதில் ஒன்று கர்த்தருக்கென்று விழுற சீட்டு, அதை கர்த்தருக்கென்று பலி செலுத்தணும். இன்னொன்று போக்காடுன்னு போட்டிருக்கு. அதை குறித்து வாசிப்போம். 10வது வசனம், போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்க அதை போக்காடாக வனாந்தரத்தில் போக விட வேண்டும், கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடு நிறுத்தி அப்படின்னு இருக்கு. இதை வீட்டில் போய் வாசிங்க. நான் தொடர்ந்து வாசிட்டு விளக்கங்களை சொல்கிறேன், புரியும் உங்களுக்கு. லேவியராகமம் 16:20-22 வசனங்களை பாருங்கள். அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கு பிரயாச்சித்தம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு கூட இருக்கிற வெள்ளாட்டு கடாவை சேர பண்ணி அதன் தலையின் மேல், நல்ல கவனிங்க, ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்தருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவின் தலையின் மேல் சுமத்தி, ஒரு ஆட்டின் மேல சகல பாவத்தையும் தலை மேல சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்திலே அனுப்பிவிட கடவன். அந்த ஆடு தன் தலையின் மேல ஊர்ல இருக்கிற அத்தனை பாவத்தை சுமந்து அந்த ஆடு போவோம். 22ஆம் வசனம், அந்த வெள்ளாட்டு கடா அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் தன் மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அதை வெள்ளாட்டு கடாவை வனாந்தரத்தில் போகவிட கடவன். யார் செஞ்ச பாவத்தெல்லாம் யார் மேலே சுமத்திட்டாங்க? அந்த ஆட்டு மேலே சுமத்தி அதை போட விடுவாங்க. இதையெல்லாம் அறிந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி இவர்தான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பழைய ஏற்பாட்டிலே எழுத்தின்படியாகவே ஆடு மனிதர்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தது போல, அந்த தீர்த்தது எது வரைக்கும் செல்லும் தெரியுமா? 1 வருஷத்துக்கு தான் செல்லும். ஆனால் இந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஆயுள் காலம் முழுவதும் நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படி நம்முடைய பாவங்களை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியா இருக்கிறார். இந்த சத்தியத்தை மையமா வச்சுட்டு தான் யோவான் ஸ்நானகன் ஜனங்களுக்கு அறிமுகம் பண்ணுகிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, என்னுடைய பாவத்தை, என்னுடைய சாபத்தை, என்னுடைய தண்டனைகளை என் சிரசின் மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட ஆட்டுக்குட்டியானவர் என்கிற அந்த தரிசனம் அன்று யோவானுக்கு இருந்தது போல நமக்கும் அந்த தரிசன கண்கள். உன் கண்ணை திறந்து பாருங்க ஐயா, உங்களுடையதை சுமக்கிற ஒரு ஆண்டவர். நீங்க சிலுவையில இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு தொங்குறத பார்க்கறது மட்டும் இல்லை, என்னுடைய எல்லா பாரங்களையும் அவர் சுமந்து நிற்கிறாரேன்னு நீங்க பார்த்தீங்கன்னா உங்க கண்ணில் அந்த கண்ணீர் வராது, உங்க இருதயம் உடையாது. நான் சுமக்க வேண்டியதை இன்னொருத்தவன் சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில வேளை நீங்கள் ரோட்டில் ரொம்ப கஷ்டமாக பாரத்தை தூக்கிட்டு போகும்போது யாராவது உங்கள் கஷ்டத்தை புரிந்து நீங்கள் கஷ்டமாக சுமந்து போகிறத நீங்கள் கொடுங்க, நான் அதை சுமந்துட்டு போகிறேன்னு யாராவது உங்களுடைய பாரங்களை சுமந்துக்கிட்டு சோத்திர வீடு வரைக்கும் வந்து அதை இறக்கி வச்சுட்டு போனால் அவங்கள எவ்வளோ நன்றியோடு பார்ப்பீங்க இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், எப்படி சுமந்துட்டு போகிறதுன்னு தெரியாமல் இருந்தேன், நல்ல வேலை எனக்கு உதவி செஞ்சீங்கன்னு ஒரு சாதாரண உங்களுடைய சுமையை சுமக்கிறவனுக்கு நீங்கள் நன்றி சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்கிறேன், இந்த சுமையை ஆண்டவர் உனக்கு பதிலாக சுமக்கலைன்னா உன் குடும்பமே இருந்திருக்காதே, உன் பிள்ளைகளே இருந்திருக்க மாட்டாங்களே. அப்படியானா இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு காலமெல்லாம் நீ எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், கொஞ்சம் வச்சு பாருங்க. கர்த்தருடைய பந்தி, ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய அப்பத்தையும் ஆண்டவருடைய திராட்சரஸ் அந்த ரத்தத்தையும் கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் அதான் சொல்றார், 1 கொரிந்தியர் 11:24, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. பிற்கப்படுகிற என் சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்ன்றார். அப்போ ராபோதனத்தினுடைய இம்பார்ட்டேஷன் என்ன? இந்த சரீரம் பிற்கப்பட்டது போல தானே சிலுவையில் எனக்காக அவர் சரீரம் பிற்கப்பட்டதுன்னு உணர்வோடு அந்த 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 சரீரத்தை வாங்கும்போது நீ எவ்வளவு ஆனரா நீ வாங்கணும்,
எவ்வளவு ஹானரா நீ வாங்கணும்? உன் உள்ளத்துல அந்த பக்தி இருந்தா தானே கை அப்படி நீளும். உன் இருதயத்தில் அந்த 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 ஆழமான அவிசுவாசம் உனக்குள்ள இருக்கிறதுனால தான் வாங்குறது கூட நீ பக்தி இல்லாம வாங்குற. என்னவோ ஒரு சர்வீஸ், 4 சர்வீஸ்ல ஒரு 5வது சர்வீஸ் பயம் இல்லாம போச்சு. அந்த தாட் இல்லை, அந்த தரிசனம் இல்லை. 1 கொரிந்தியர் 11:25 இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பாடும் பொழுது முதல்ல குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லல, என்னை நினைவு கூறுங்கள். ரிமெம்பர் மீ. இந்த திராட்சை பழம் நசுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு வேக வைத்து அதை பிழிந்தாதானே அந்த ரசம் வரும். இப்படித்தானே இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நசுக்கப்பட்டு அந்த ரத்தம் வெளிப்பட்டுச்சு, அதுதானே கொடுக்குறாங்க, அதைத்தானே நான் பானம் பண்ணுறேன்னா அந்த கண்களில் அந்த தரிசனம் வர வேண்டாமா? 1 கொரிந்தியர் 11:26 சொல்லுது, கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். பாடுபட்டு உனக்காக ரத்தம் சிந்தி மரித்த அந்த மரணத்தை நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் நம்ம கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறோமா? ரொம்ப விளையாட்டா போச்சு. டிவி போச்சு, எவனோ உக்காஞ்சி என்னென்னமோ உபதேசம் பண்ண தொடங்கிட்டான். எவனோ எங்கிருந்து எதையும் பேசலாம், அதையும் உக்காந்து கேட்டு நீ சுருண்டு போன ஒரு ஆளா நீ மாறிட்ட. ஆரம்ப காலத்தில் இந்த பக்தி இல்லை, பரவசம் இல்லை, அந்த ஒரு கண்ணீர் இல்லை, அந்த ஒரு தாழ்மை இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி எப்படி அவர் எப்படிப்பட்ட அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொன்னேன், அவர் எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, எழுத்தின்படி ஆடு பழைய ஏற்பாடு, அதுதான் இப்போது நிழலாக இருந்தது நிஜமான ஆட்டுக்குட்டியா இயேசு மாறினார். ஹல்லேலூயா. அந்த போக்கு ஆடு எல்லாருடைய பாவத்தை சுமந்துக்கிட்டு அப்படியே ஆள் இல்லாத இடத்திற்கு சுமந்துட்டு போகுமா. அதுக்கு பிறகு அந்த ஆட்டை யாரும் பார்க்க மாட்டாங்களாம். ஆனால் இங்கே இருக்கிறவன் நல்ல அந்த பாவத்தெல்லாம் எதன் மேலேயோ சுமத்திட்டு இவன் நல்லா இருப்பான். இன்னைக்கு நாம் அப்படித்தான் இயேசுனார் மேலே எல்லாத்தையும் சுமத்திக்கிட்டு நம்ம அவர் சபைக்கும் வரதில்லை, ஜபத்துக்கும் வரதில்லை, அவரை தேடுறதும் இல்லை, ஜெபிக்கிறதும் இல்லை. உலகம், நண்பர்கள், உலகத்தில் லௌகீகம், சிற்றின்பனு சுத்தரியே, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்காக ரத்த சிந்தி உனக்காக எல்லாத்தையும் சுமந்தவரை நீ இப்படித்தான் அலைய விடணுமா? யோவான் 19:17 பாருங்க. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். கவனிக்கணும், சிலுவையை சுமந்துட்டு போனார். இயேசு சிலுவையாக சுமந்தது என்ன? இயேசு சிலுவையாக சுமந்தது என்ன? அந்த நீளமான சிலுவையை, அந்த கனமுள்ள மரமா, ரோமர்கள் உருவாக்கிற அந்த கொலை கருவியா? உண்மையில் அவர் சிலுவையாய் சுமந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையாய் சுமந்தார். என்னங்க? பாவங்களை சிலுவையா சுமந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவங்களை எப்படி சுமந்தாருங்க? சிலுவையா சுமந்தார். ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். இந்த பாவத்தின் பலு இருக்க மிக அதிகம். நீங்க பாவத்தைன்னு சொன்ன சாதாரணமா என்றாதீங்க, அதுக்கு வெயிட் ரொம்ப அதிகம். அது ஒரு மனுஷனை பாதாளத்துக்கு இழுக்கும். அந்த இழுப்பெல்லாம் நீங்க மேற்கொள்ள முடியாது. அதுக்கு இழுப்பு சக்தி அதிகம், அதுக்கு பாரம் அதிகம். நரகத்துக்கு நேராய், பாதாளத்துக்கு நேராய் அந்த பாவ பாரம் உன்னை இழுக்கும். உங்க திறமையினாலெல்லாம் அந்த பாரத்தை நீங்க மேற்கொள்ள முடியாது. நீங்க செத்தே போயிடுவீங்க. அந்த பாரத்தை இயேசு சிலுவையிலே சுமந்தார்.
கையை தட்டி, வாலிப தம்பி, நான் சொல்ற செய்தியை நல்லா உள்ள எடுக்கணும். பாவம் என்பது நீயும் நானும் நினைப்பது போல அல்ல, அது மகுந்த பாரம். சாத்தான் பாவத்தை உனக்கு கவர்ச்சியா காட்டுறான். பிசாசு பாவத்திலே உனக்கு ஒரு இன்ப மயக்கம் இருக்குன்னு சொல்றான், தூண்டி விடுறான். அதில் ஒரு சந்தோஷம் இருப்பதா உனக்கு சொல்றான். அதனால உனக்கு சர்ச்சில் வர்றது, பாட்டு பாடுறது, பைபிள், ஜபம், கூட்டம்னா உனக்கு வெறுப்பா தோணுது. உன் நண்பன் உலகம் சொல்றதெல்லாம் உனக்கு இனிப்பா தோணுது. ஆனா அந்த பாவம் உன்னை பாதாளத்துக்கு நேராக இழுக்குதுன்னு உனக்கு தெரியல. எறும்புகள் தேனை தேடி, தேன் நல்லதுன்னு அந்த தேனை தேடி அந்த தேன் கூட்டில் விழுந்து கடைசியில் தேன் கூட்டிலேயே அந்த எறும்பு என்ன செஞ்சிடும்? செத்துரும். இனிப்பு தான், இனிப்புன்னு தான் போச்சு. ஆனா அங்க விழுந்து என்ன செஞ்சிருச்சுங்க? அது செத்து போச்சு. விட்டில் பூச்சி விளக்கை நாடி அது போகும், வெளிச்சத்தை நாடி அது அந்த விட்டில் பூச்சி போவோம், அந்த அனல் பட்டு செத்து போகும். மனிதனும் உலக காண்பிக்கிற ஆசை இச்சைகளை விரும்புகிறான், கடைசியிலே பாதாளத்தில் மடிந்து போகிறான். உன்னால நினைச்சா கூட திரும்பி ரிட்டர்ன் ஆக முடியாது. பாவம் பலு நிறைந்தது. ஹல்லேலூயா. இ மேஜர். ஹல்லேலூயா. எந்தன் பாவங்கள் பாரசுமை போல் தாங்க கூடாத மாபாரமே, மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா, மன்னித்தோ மறந்தோ தள்ளி நீ. மறுபடியும் சொல்லுங்க. எந்தன் பாவங்கள் பாரசுமை போல் தாங்க கூடாத மாபாரமே, மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா, மன்னித்து மறந்து தள்ளி நீ. கைகளை உயர்த்தே. பாவியா என்னை நினைக்க மன்னார எம்மாத்திரமையா, பாவியா என்னை நினைக்க மன்னார எம்மாத்திரமையா, தேவ தூதரிலும் மகிழ்வனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே, தேவ தூதரிலும் மகிழ்வனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. நீங்க நினைக்கிற மாதிரி பாவத்தை சும்மா சாதாரணமாலாம் எண்ணிட்டு போயிடாதீங்க. ஒரு மனிதன் செத்த பின்னும் அவன் எலும்புகளிலே அவன் பாவம் படுத்தே கிடக்குமா. நீ செய்யற பாவம் வீட்டு வாசற்படியிலேயே இருக்கும்னு பைபிள் போட்டிருக்கு. செத்த பின்னும் உன் எலும்புகளுக்குள்ள அந்த பாவம் ஒளிஞ்சிருக்குன்னு அந்த பாவத்தினுடைய வேல்யூ விட்டு எவ்வளோன்னு பாருங்க. பலம் உள்ளது பாவம். உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். அதை இயேசு உனக்கா சுமந்து எவ்வளோ நன்றியாக இருக்கணும். நீ அந்த ஆண்டவருக்கு உயிருள்ள நாளெல்லாம் வாழ்ந்துடக்கூடாது. சும்மா ஒரு சின்ன பிரச்சனை ஜெபத்துக்கு வர்றது கிடையாது, ஆண்டவரை தேடுறது கிடையாது. அம்மா அங்கே கொழுப்பு உனக்கு அவர் சுமந்ததுனால தானே நீ இவ்வளோ ஓட்டம் காட்டுற. சிலுவையாக அவர் சுமந்தது என்ன? என் அக்கிரமங்களை சுமந்தாருங்க. ஏசாயா 53 முதல் குறிப்புக்கு நான் ஏற்கனவே ஏசாயா 53:12 குறிச்சிங்க. பாவங்களை சுமந்த அவர் அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்தார். ஏசாயா 53:12. ஒருத்தவங்க 2 பேர் பாவத்தை சுமக்கல இயேசு. இந்த முழு உலகத்தின் பாவங்களை அவர் அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்தார். ஏசப்பா, நான் உங்களை ஏற்றுக்க விரும்புகிறேன், உங்கள் உள்ளத்தில் நான் உங்களை ஏற்றுக்க விரும்புகிறேன்னு அவரிடத்துல வர்ற ஒவ்வொருடைய பாவங்களையும் தாமே சுமக்கிறார். 2வது பாயிண்ட், அக்கிரமங்களை சுமந்தார். ஏசாயா 53:11 பாருங்க. அவர் அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் தாமே சுமந்து கொள்வார். அக்கிரமம்
அக்கிரமம்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ஒன்றும் தெரியல தானே. தாவீதை கேட்டு பாருங்க, அக்கிரமம்னா என்ன? சங்கீதம் 38வது சங்கீதத்தில் 4வது வசனத்தில் தாவீது சொல்றாரு, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாக இருக்கிறது. அதான் அக்கிரமம். எவ்வளவு பெரிய பாரம் பாருங்க, தாங்கக்கூடாத மாபாரமா இருக்குது. அந்த அக்கிரமங்களை அவர் உனக்காக சுமந்தார். இல்லைன்னா அப்படியே நம்மளை அப்படியே நசுக்கி போயிருப்போம் இந்த பூமிக்குள்ளேயே. 3வது, அவர் எதெல்லாம் சுமந்தார்? என் நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17 பாருங்க, அவர் தாமே நம்முடைய நோய்களை என்ன செய்தார்? சுமந்தார். நான் வேக வேகமா போறேன். சோத்திரம். நம்முடைய நோய்களை சுமப்பதற்காகத்தான் தன்னுடைய சரீரம் முழுவதையும் சவுக்குகளால் அடிக்கப்படுவதற்கு தன் சரீரத்தை இயேசு விட்டு கொடுத்தார். 1 குறைய 40ற்கு 1 குறைய 39 அடிகளினால் அவருடைய சவுக்கில் அப்படி பட்டு அப்படி இழுத்த கொத்த கரி வரும். அந்த சவுக்குகளினுடைய ஒவ்வொரு முனைகளிலும் சோத்திருக்கிற ஈய குண்டுகளை வைத்து அந்த கம்பிகளை வளைச்சு வச்சிருப்பாங்க. அப்படி அப்படி அடிக்கும் போது அந்த சதையை கவ்வி பிடிக்குமாம். அப்படி பிடித்து இழுக்கும் போது கறி, அந்த பச்சை கறி பிச்சு வெளியில் வரும். ஏர் உழுகிறவனுடைய சரீரத்தை போல அவருடைய சரீரம் உழப்பட்டது. ஒரு முறை அடித்தாலே கொத்த கறி வருமே. 39 சாட்டை அடி அப்படி உடம்பு முழுவதும் அடித்து இழுத்தா உள்ள இருக்கிற கரியெல்லாம் வருது, எலும்பாத்தான் இருக்குது. சோத்திருக்கிறோம். எவ்வளவு துடிச்சிருப்பார், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். ஏன் அந்த சவுக்கடின்னா, அந்த ஒவ்வொரு சவுக்கடிகளும் அவருடைய சரீரத்தில் சோத்திருக்கிறோம் காயங்களாக, தழும்புகளாக அது மாறி அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசாயா 53:5 சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 1:24 சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எத்தனையோ வியாதி, எவ்வளோ காரியம், அந்த தழும்புகளால் தான் நம்ம சுகமாகி இன்னைக்கு போகிறோம். இல்லாட்டி எத்தனையோ பேர் இறந்த மாதிரி நம்மளும் என்ன செஞ்சுருப்போம்? இறந்து போயிருக்கலாம். சோத்திரம். சிலுவையாக அவர் என்ன சுமந்தார்? என் துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்தார். ஏசாயா 53:4 பாருங்க, மெய்யாகவே நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஒரு கவிஞர் சொல்றாரு, உலகம் உருண்டை வடிவமானதுன்னு சொல்றாங்க, ஆனா நான் சொல்லுகிறேன் உலகம் துக்க வடிவமானதுன்ற. ஒரு கவிஞர் சொல்ற, உலகம் துக்க வடிவமானது. இந்த உலகம் இருக்க துக்க, துயரம், கண்ணீர், வேதனை, இம்சை, அவசைகள் நிறைந்த உலகம், துக்க நிறைந்த உலகம். பைபிள் இயேசுவை பற்றி சொல்லுகிறது, அவர் சிலுவையில் துக்கம் நிறைந்தவராக இருந்தாராம். எனக்கு தெரிந்த ஒரு பெரிய அதிகாரி எனக்கு தெரியும், தன் வாலிப மகளை ஒரு கொடூரமான கார் விபத்தில் அவர் இழந்துட்டார். அந்த பிள்ளைய கார் விபத்தில் அந்த பிள்ளை இறந்துருச்சு. அவருடைய தகப்பன் அந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாம தனக்குள்ளே அடக்கி அடக்கி ஏங்கி ஏங்கி வேதனைப்பட்டு துக்கப்பட்டு 2-3 நாள் அவருக்கும் ஹார்ட் அட்டாக் ஆகி செத்து போயிட்டார். அந்த துக்கத்தை அவரால் அனலைஸ் பண்ண முடியல. நீங்கள் துக்கம்னு சாதாரணமாக சொல்கிறீங்க சார், துக்கத்தெல்லாம் தாங்கிட்டு ரொம்ப நாள் வாழ முடியாது, செத்துருவான் மனுஷன். அந்த ப்ரெஷர் அவனை சாகடிச்சிரும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ துக்கம் வந்து சாகாமல் இருக்கணும், அந்த துக்கத்தை அவர் சுமந்தார். நல்ல கையை தட்ட வேண்டாமா நீ? அவர் சுமந்தனால தான் நீ நானும் உயிர் வாழ்றோம். இல்லாட்டினா வந்த துக்கத்துக்கு என்னைக்கோ கதிகலங்கி போயிருப்போம். நான் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பல மணி நேரம் பேசுவேன். நான் டைம் இல்லை, நீங்கள் தான் அதை வீட்டில் போய் தியானிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குறேன், தியானிக்கிறதுக்கு வசனம் சொல்கிறேன், பாயிண்ட்டை சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் உட்காந்து அப்படியே உட்காந்து ஊர் சுற்றின்னு இருக்கக்கூடாது. இதெல்லாம் தியானிங்க, உங்கள் குடும்பமும் நீங்களும் நல்லா இருப்பீங்க. அவர் நம்முடைய சாபங்களை எல்லாம் சுமந்தார். கலாத்தியர் 3:13 சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்னவானார்? சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சாபத்தோடு வாழ முடியுமா ஒரு மனுஷன்? சாபத்தோடு
சாபத்தோடு ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனாலெல்லாம் என்கிட்ட ஜெபம் பண்ணவே முடியாதுங்க. நான் ஊழியத்தில் கண்டது, சாபத்தோடு உள்ள ஒரு மனுஷனுக்கு நான் ஜெபம் பண்ணி எல்லாம் அவனை ஜெயிக்க வைக்க முடியாது என்னால். ஏன் ஒரு ஜெபம் ஒரு சாபத்தோடு கூட இருக்கிற ஒரு மனுஷனுக்கு போதுமானது அல்ல. சில நேரம் அதெல்லாம் உணர்ந்து நான் விசுவாசிக்கிட்ட சொல்வேன், இங்கே இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ண முடியுமா? நான் சொல்லுவேன், நீங்கள் முதல்ல அவரை சபைக்கு கூட்டிட்டு வாங்க, அப்புறம் நான் அவருக்காக ஜெபிக்க பார்க்குறேன். ஏன்னா ஒரு சாபத்தோடு கூட இருக்கிற மனுஷனுக்கு ஊழி என்பது அவ்வளவு லேசில் செஞ்சிட முடியாது. ஆனால் இந்த சபைக்குன்னு ஒரு பவர் இருக்கு. நெகேமியா 9, நெகேமியா 13:2 சொல்லுது, சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்பின தேவ சபைன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த சபை தேவனுடைய சுயரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை அல்லவா? இந்த சபைக்குள்ள ஒரு சாபத்தோடு ஒருவன் உள்ள வருவானால் அவன் மேல இருக்கிற சாபத்தை இயேசு ஆசீர்வாதமா திருப்புறார். அல்லேலூயா. உபாகமம் 23:5 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால். சிலுவையை கூட உன் மேல வச்ச அன்பினால தானே சிலுவையை சுமந்தாரு. உன் மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் இந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். அப்ப உன் மேல அன்பு கூர்ந்து உன் சாபத்தை அவர் மாத்துறாரு, பதிலுக்கு நீங்க அவர் மேல அன்பு கூறணுமா கூறக்கூடாதா? அப்ப அன்பு கூறுவதுன்னு அடையாளம். அன்பா இருக்குன்றது இல்லை. சபைக்கு வரணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஜெப நாட்களில் வந்து தாழ்மையோடு கூட வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். அதான் நீங்க ஆண்டவர்ட்ட அன்பு கூறுறதுக்கு அடையாளம். வெளிப்படுத்தல் 22:3 முடிக்கிறேன். இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஆட்டுக்குட்டியானவர் சாபங்களை எல்லாம் எடுத்து போடுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி யார்? என் பாவங்களை எல்லாம் சுமக்கிற தேவாட்டுக்குட்டி. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடுவோம், அப்படியே முழங்கால் படிடுவோம். ஷகபஹா தாரா. முழங்கால் படிட முடியாத ஐயா என்னால, நில்லுங்க. இடம் இல்லைன்னு முழங்கால் படிடாம இருக்காதீங்க. எங்கேயாவது நவுத்திட்டு முட்டிய போடு கொஞ்சம் நேரம் முட்டிய. சின்ன வயசுலயே நுகம் சுமப்பது நல்லது. கொஞ்சமாச்சும் நீயும் பக்தியாரும் பிள்ளைக்கும் பக்தியை சொல்லி கொடுங்க. ஹல்லேலூயா. அப்படியே அந்த கல்வாரி காட்சியை கொண்டு வாங்க, கண்ணில் வரட்டும். கேட்ட செய்தி எல்லாம் நான் என் சத்தத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு சொல்லிட்டேன். மேனாமினிக்கே எழுந்து போகாத அம்மா ஐயா, ஒரு சொட்டு கண்ணீரையாவது விடு. உன் கண்ணை திறந்து பாரு. உன் புற கண்ணல்ல, உன்னுடைய உள்ளான கண்ணை திறந்து பாரு. ஏசுனாரு உனக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட வண்ணமா தொங்கிட்டு நிக்கிறாரு. சும்மா தொங்கல, உன் பாரங்களை எல்லாம் சுமந்து நிக்கிறாரு. ஹல்லேலூயா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. அல்லேலூயா. அணைக்கும் கரங்களினா ஆணிகளா சுவாமி, உணர்ந்து பாடுங்க. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அதை நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அதை நினைத்து பார்க்கையிலே
என்னுள்ள உடையுதப்பா. தாகம் தாகமின்றி சத்தமா எனக்காய் ஏங்கி நின்றி. தாகம் தாகமின்றி எனக்காய் ஏங்கி நின்றி. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியாரி. கைகளை உயர்த்தி பாவங்கள் பாவங்கள் சுமந்தே பரிகார பலியாரி. நெஞ்சிலே ஓருற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓருற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே எல்லாம் மறுரூபமாகணுமே. மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே. என்னை நேசிக்கின்றாயா? கைகளை உயர்த்து. என்னை நேசிக்கின்றாயா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாமல் இருப்பாயா? கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உம்மை நேசிக்கின்றேனா? சொல்லுங்க சொல்லுங்க. I love you Jesus. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ?